வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சண்முகநாதர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். தமிழ் கடவுளான முருகன் கோவில்ல ஒரு முக்கியமான கோவில்கள்ல இந்த குன்றக்குடி முருகன் கோவிலும் ஒண்ணு. இந்த முருகன் கோவிலை பத்தியும் இந்த முருகன் கோவில்ல என்னென்ன படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். திருமுருகன் இயக்கத்துல பரத், கோபிகா, நாசர், சரண்யா பொன்வண்ணன், வடிவேலு இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் எம்மகன். இந்த எம்மகன் படத்துல நாசர் சரண்யா கிட்ட கையெழுத்து வாங்க மறந்துட்டு போயிடுவாரு. அப்ப திரும்பி வரப்ப சரண்யாவை தேடி குன்னக்குடி கோயிலுக்கு நாசரும் வடிவேலும் வருவாங்கல்ல, அந்த காட்சிகள்ல இந்த குன்னக்குடி கோவிலை நல்லாவே காட்டியிருப்பாங்க. சேரன் இயக்கத்துல சேரன், ராஜ்கிரண், சரண்யா பொன்வண்ணன், செந்தில்குமார் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் தவமாய் தவம் இருந்து. இந்த படத்துல வரக்கூடிய ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அம்மா அப்பா அந்த பாட்டுல நிறைய காட்சிகள்ல இந்த குன்னக்குடி கோயில்ல நல்லாவே காட்டியிருப்பாங்க. திருமுருகன் இயக்கத்துல சன் டிவியில ஒளிபரப்பான கல்யாண வீடு அப்படின்ற ஒரு சீரியல்ல ஒரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா கோபி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கூடலாம் நின்று இந்த குன்றக்குடி முருகன் கோயிலில் நின்று பேசுகிற மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க. அந்த காட்சிகளில் இந்த குன்னக்குடி கோயிலை நல்லாவே காட்டியிருப்பாங்க. ராமநாராயணன் இயக்கத்தில் நாசர், பானுப்பிரியா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் தைப்பூசம். இந்த தைப்பூசம் படத்தில் வரக்கூடிய வேல்வேல் வெற்றிவேல் அப்படின்ற பாட்டில் ஒரு சில காட்சிகளில் பானுப்பிரியா காவடி எடுத்துட்டு ஆடி இருப்பாங்க. அந்த காட்சிகளில் இந்த குன்றக்குடி கோவிலை நல்லாவே காட்டியிருப்பாங்க. வியட்நாம் வீடு இயக்கிய சுந்தரம் அவர்களுடைய இயக்கத்துல எம்.ஆர். ராதா, தேங்காய் சீனிவாசன், வி.எஸ். ராகவன், சுஜாதா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் கந்தர் அலங்காரம். இந்த படத்துல வரக்கூடிய குன்றக்குடி குமரையா அப்படின்ற பாடல்ல ஒரு சில காட்சிகள் இந்த குன்றக்குடி முருகன் கோவிலை நல்லாவே காட்டியிருப்பாங்க. எம்மகன் படத்துல நாசருக்கு தெரியாம சரண்யாவும் பரத்தும் ஊருக்கு போயிட்டு வருவாங்கல்ல, அப்போ வரக்கூடிய அந்த காமெடி சீன்ல கொலை அடியில சரண்யா உளுந்து வேண்ட மாதிரியான காட்சிகள் வரும். அந்த காட்சிகள் எல்லாமே இந்த கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இடத்துல அடிபைப்பு இருக்க மாதிரி செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த குன்றக்குடி சண்முகநாதர் கோயிலுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த குன்றக்குடி சண்முகநாதர் கோவில்ல இருக்கக்கூடிய தேனாட்டுநாதர் சுயம்பு மூர்த்தியா உருவானதா சொல்றாங்க. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்க்கறதுக்காக கண்ணபிரான், நான்முகன் அதாவது பிரம்மர், இந்திரன், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், நாரதர், கருடன், சூரியன், மன்மதன் இவங்க எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டுட்டு போனதாகவும் சொல்றாங்க. மருது பாண்டியர்கள்ல மூத்தவரான பெரிய மருதுக்கு பிளவை நோய் ஏற்படுது. எவ்வளவோ ராஜ வைத்தியம் பார்த்தும் அவருக்கு அந்த நோய் சரியாகல. அப்ப அவரை பார்க்க வந்த ஒருத்தர் ஒரு முருகபக்தர் திருநீர் பூசினாருன்னா உங்களுக்கு சரியாயிரும்னு சொல்ல இங்க இருக்கக்கூடிய காடன் செட்டியார் குன்றக்குடி முருகன் பேரை சொல்லி திருநீர் போடுறாரு. 2-3 நாள்லயே அவருக்கு பிளவை நோய் சரியா போயிருது. அதுக்கப்புறம் பெரிய மருது இந்த குன்றக்குடிக்கு முருகனை வழிபட்டு இந்த கோயிலுக்கு திருப்பணிகள்லாம் செஞ்சிருக்கிறாரு. இதை குன்றக்குடி பாமாலை அப்படின்ற நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதே மாதிரி மேலும் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.